Asusல இருந்து Vivo Book 14 அப்படின்ற இந்த லேப்டாப்பை ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படி லான்ச் பண்றப்ப இது பர்టిక్యులரா ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஆபீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன் கேஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க, நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க அண்ட் அதே மாதிரி ஆபீஸ் ஒர்க்கு ஒரு பெஸ்டான லேப்டாப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற எல்லாத்தையும் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சில் பட்ஜெட்ல லேப்டாப் வந்து தேவைப்படும். ஸோ என்னால் முடிஞ்ச வர அந்த பட்ஜெட்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல நீ வீடியோ பண்ற அளவுக்கு என்னால வெயிட் பண்ண முடியாது, என்னோட பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்டான லேப்டாப் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி 1.5 லட்சம் வரை இருக்க பெஸ்டான லேப்டாப்போட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதோட ரிவ்யூஸ் எல்லாமே சீக்கிரமே போறதுக்கு ட்ரை பண்றேன். என்ன பண்ண எல்லாத்தையுமே என்னால வாங்கி பண்ண முடியாது, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணா போறதுக்கு ட்ரை பண்றேன். அவசரமா வாங்குறது அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேப்டாப் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். எப்பயும் போல இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே ஒரு क्वेश्चन, எந்த பட்ஜெட்ல உங்களுக்கு அதிகமா லேப்டாப் தேவைப்படுது? சோ 10,000 20,000 உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட் அதிகமா வருதோ அந்த பட்ஜெட்ல சீக்கிரமே வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இப்போ இந்த லேப்டாப் பத்தி பார்க்கலாம். இத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்க பார்த்தறலாம். சோ பாக்ஸை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி சூட்கேஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. நல்ல லெஸ் வெயிட்டா இருக்கு பாக்ஸே மொத்தமா சேர்த்து, பரவாயில்ல. சோ இதான் Asusோட Vivo Book 14 மீன்ஸ் 14 இன்ச்ல ஸ்கிரீன் இருக்க லேப்டாப் அப்படின்றதான் இதோட மீனிங். இதே மாதிரி 13ல இருக்கு, 15ல இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச் சைஸ்ல இருக்கு. சோ இப்போ நம்ம கையில இருக்குது 14 இன்ச். சோ இந்த பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மேலவே நமக்கு லேப்டாப் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா இதுதான் Asusோட Vivo Book 14. ரொம்ப ஹேண்டியா இருக்கு, ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. சோ இந்த லேப்டாப் பத்தி டீடைலா அடுத்து பார்க்கலாம். சோ இதுக்கு அடியில பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் போல யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ண மாட்டோம், இதையும் உரமா வச்சிரலாம். அதுக்கு அப்புறம் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க, அப்புறம் சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. வேற எதுவுமே பாக்ஸ்க்குள்ள இல்ல. இப்போ இந்த Asusோட Vivo Book 14 பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான் பண்ணிருக்காங்க. சில இடங்கள்ல மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டாண்டர்டான டிசைன்ல கொடுத்திருக்காங்க, ஒரு பிளைனான டிசைன்ல கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு ஓரளவு ஸ்டாண்டர்டா வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஓவரா ஒரு கேமிங் ஸ்டைல் இல்ல, ரொம்ப மொக்கையான ஸ்டைல் இல்ல, ஒரு ஸ்டாண்டர்டான டிசைன்ல கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கு. சோ பின்னாடி பார்த்தோம்னா Asusோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. வேற எதுவுமே இல்ல, பிளைனா இருக்கு. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 14 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல ஒரு LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிஸ்ப்ளே பார்த்தோம்னா நானோ எட்ஜ் டிஸ்ப்ளேன்றாங்க. இதுல ஆன்டி கிளார் சப்போர்ட் இருக்கு அப்படின்றாங்க. சோ பெசல்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு. நைட் டைமிங்லாம் வெறும் லேப்டாப் பார்த்தோம் அப்படின்னா வெறும் லேப்டாப் மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு ஓரளவு கம்மியான பெசல்ஸ் இந்த லேப்டாப்ல கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கு. நல்லா தானே இருக்கு, நல்லா தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனா வியூவிங் ஆங்கிள் மட்டும் பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மிச்சபடி கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே சூப்பரா தெரியுது. வியூவிங் ஆங்கிள் மட்டும் ஓரளவு அப்படி ஒன்றும் சிறப்பா இல்ல, ஓரளவு நார்மலா தான் இருக்கு. சைடுல பார்க்கறப்ப அப்படி ஒன்றும் டீட்டெயிலா தெரியல. ஸோ வியூவிங் ஆங்கிள் அப்படி ஒன்றும் நல்லா இல்லை. மிச்சபடி டிஸ்பிளேயோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. இந்த டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல எல்லா லேப்டாப்லையும் இருக்க அதே வெப்கேம் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி அப்படி ஒன்றுலாம் நல்லா இல்லை, ஓகே தான் இருக்கு. ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு இருக்கு. ஸோ இந்த கீபோர்டில் பேக்லைட் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர் பேக்லைட் மட்டும்தான். இந்த கீபோர்ட் எப்படி டிசைன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த கீபோர்டும் ஸ்டாண்டர்டான கீபோர்டு தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. ரொம்ப நேரம் டைப் பண்ணாலும் டைப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே பெருசாக கிடையாது. ஸோ கீபோர்டும் ஓரளவு நல்லா தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் மவுஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மவுஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. சோ எல்லா ஹையர் எண்ட் லேப்டாப்ல இருக்க மவுஸ் ஷார்ட்கட் எல்லாமே இந்த லேப்டாப்லயும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மவுஸ்ல இன்னொரு சிறப்பு அம்சம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த மவுஸ்லயே கொடுத்திருக்காங்க. மேல இந்த இடத்துல சதுரமா கொடுத்திருப்பாங்க. சோ இதுல நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சே லாக் வந்து பண்ணிக்கிற முடியும். ஜஸ்ட் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆயிரும். சோ இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி எல்லா மொபைல்லையும் வந்துருச்சு. இப்போ லேப்டாப்புக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. லேப்டாப்ல ஒரு சில லேப்டாப்ல இருந்துச்சு, இப்போ Asusோட இந்த மாடல் எல்லாத்துலயுமே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க லேப்டாப்பா நான் யூஸ் பண்றேன். சோ நான் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்றேன். மேபி நீங்க பார்த்திருக்கலாம். சோ ஃபிங்கர் பிரிண்ட் ஓரளவு நல்லா ஃபாஸ்டாவே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்ல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா Intel Core i5 8th ஜெனரேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட கரெக்டான மாடல் நேம் இங்க போட்டுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது கூடவே இன்டெலோட பேசிக்கான Ultra HD 620 அப்படின்ற கிராபிக்ஸ் இதுல அவைலபிளா இருக்கு. சோ கிராபிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா கேம்ஸ்லாம் விளையாட முடியாது. சோ ஒரு நார்மல் கேம்ஸ் எல்லாமே விளையாண்டுக்க முடியும். ஒரு
ஹையர் எண்ட் கிராஃபிக்ஸ்லாம் விளாட்றீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து ஸ்டக் ஆகும். அதனால் நீங்கள் ஹையர் எண்ட்லாம் இதில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நார்மல் கேம் விளாண்டுக்கலாம். முக்கியமாக ரீசெண்டாக பப்ஜி லைட் இந்தியாவுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த பப்ஜி லைட்டை இதில் இன்ஸ்டால் பண்ணி நான் விளாண்டு பார்த்தேன். குவாலிட்டி பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸில் விளாட்ற ஃபீல் அப்படியே கிடைக்குது. ஸோ பப்ஜி லைட் இந்த மாதிரியான கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இருக்க சில கேம் வந்து இந்த லேப்டாப்பில் விளாண்டுக்க முடியும். நார்மல் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமாக எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓரளவு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நான் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், ஆடிஷன் இந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் பெருசாக எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் எஃபெக்ட் இந்த மாதிரி ரொம்ப ஹையர் எண்ட் சாஃப்ட்வேரில் ரொம்ப ஹை குவாலிட்டியில் நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேக் இருக்குது. ஸோ இது i5 8th ஜென்ரேஷன் கிராஃபிக்ஸும் பெருசாக கிடையாது. அதனால தான். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மெமரி பார்த்தீங்க அப்படின்னா 8 GB RAM கொடுக்குறாங்க. அது கூடவே சேர்த்து 512 GB SSD கொடுக்குறாங்க. SSD அப்படின்றதுனால நம்மளுக்கு ப்ராசஸிங் ஓரளவு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ப்ரோ இந்த SSDனா என்ன, ஹார்ட் டிஸ்க்னா என்ன, ரேம்னா என்ன, ப்ராசஸர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு யாருக்கா தெரியல அப்படின்னா சில பேர் கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அதற்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறதை ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ சைஸ் அப்படின்றது தெரியல. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2 hours ஆகுது. ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதே 2 hours மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. ஸோ சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக தான் இருக்குது. பெருசாலாம் ரொம்ப சூப்பராக இருக்குலாம் சொல்ல முடியாது. ஓரளவு நார்மலான பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க. பெருசாலாம் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் எதையும் மறந்த மாதிரி இருக்கேன். பிளேஸ்மெண்ட் சொல்ல மறந்துட்டேன். சுற்றி எப்பயுமே ஃபஸ்ட்டு அதை சொல்லுவேன். நான் இந்த தடவை மறந்துட்டேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு 3.0 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் LED நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் யார் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரில. ஸோ அதுக்கு பதில் SD கார்டு ஸ்லாட்டாக கொடுத்துருக்கலாம். எதுக்காக மைக்ரோ SD கார்டு கொடுத்தாங்க அப்படின்றதே தெரில. லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் 3.0 சப்போர்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே டைப் C சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் Cயில் டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும். அது போக சார்ஜும் பண்ணுறது அப்படின்னாலும் டைப் C கேபிளை யூஸ் பண்ணி இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். அதற்கான ஆப்ஷன் இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான இந்த ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பிளேஸ்மெண்ட். தென் இதுக்கப்புறம் இந்த லேப்டாப்போட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ தான் இருக்குது. ஸோ எங்கே வேணால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த லேப்டாப்பை லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட்பேக்லேயே வச்சுட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதில் ஓவரால் வெயிட் பார்த்தோம்னா 1.5 kg கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். ஈஸியாக எங்கே வேணால் ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பர் கிடையாது, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். சோ ஓவராலா Asusோட Vivo Book 14ல என்னெல்லாம் நல்லா இருக்கு, இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தோம். இதுல என்ன எனக்கு பிடிக்கல, என்ன நல்லா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலா SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்கலாம், அதை கொடுக்கல. அது கூடவே சேர்த்து இந்த லேப்டாப்ல ஈத்தர்நெட் போர்ட் கிடையாது. ஸோ இன்கேஸ் எங்கேயாவது வைஃபை இல்லாத இடங்கள்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா ஈத்தர்நெட்டுக்குன்னு தனியாக கனெக்டர் வாங்கணும். ஸோ அதுக்கு பதிலாக ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தான். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த லேப்டாப் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த லேப்டாப் வாங்காதீங்க, உங்களுக்கு சூட் ஆகாது. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் பார்க்குறீங்க, ஸோ நார்மலாக சின்ன கேம்ஸும் விளாண்டுட்டு நார்மல் ப்ராசஸிங் பண்ணோம் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த லேப்டாப்பை கன்சிடர் பண்ணலாம். முக்கியமாக ரொம்ப ஸ்லிம்மாக எங்கே வேணால் போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த லேப்டாப்பை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மிச்சம் யாருக்குமே பெருசாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா 45,000 ரூபாயிலேருந்து 48,000 ரூபாய்க்குள்ள சேல் பண்ணுறாங்க. அப்பப்போ வந்து ப்ரைஸ் வந்து மாறுது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ ஒரு பிசி பில்ட் ரீசெண்டாக நான் பண்ணேன். i5ல பண்ணதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் வந்துருச்சு. ஸோ i5ல 45,000 ரூபாய், அதுவும் ரொம்ப ஸ்லிம்மாக இந்த அளவுக்கு ஓரளவு ஃபீச்சர்ஸ் ஓரளவு நல்ல ப்ராசஸிங்கில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒர்த்துமாக தான் இருக்குது. அது போக டைப் C சப்போர்ட்டும் இருக்குது. உங்களோட மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப ஓரளவு ஒர்த்து தான் தெரியுது. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒர்த்துன்னு சொல்கிறேன். ஸோ கேமிங் விளாட்றீங்க, ஸோ மிச்சப்படி ஹெவி பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த லேப்டாப் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸில் சூப்பரான லேப்டாப்லாம் நிறையா இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்தந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல வாங்கிக்கோங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆஃபீஸ் யூசேஜுக்கும் ஓகே தான், நல்ல லேப்டாப் தான். இந்த லேப்டாப் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ எனக்கு என்ன தோணுச்சோ அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். ஸோ
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள், நான் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கல, எனக்குலாம் லேப்டாப் பெருசாக யூஸ் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேப்டாப் இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு அவங்களும் பார்க்கட்டும். அவங்களுக்கு தேவை அப்படின்னா என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத பார்த்துட்டு வாங்கணுமா வேணாமா அப்படின்றத அவங்க முடிவெடுத்துக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான லேப்டாப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.